நான் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அழகாபுரி உப்பாத்து ஓடை. இங்கே இது இந்த ஓடையோட அகலம் வந்து ஒரிஜினலாக பார்த்தோம்னா 130 அடி அகலம் உள்ள ஒரு ஓடை இது. இப்போ பார்த்திங்கன்னா இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி அகலம் தான் இருக்குது. அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 அடியிலேருந்து 10 அடிக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் அதில் பார்த்திங்கன்னா தெரியும். பாக்கி இடம் ஃபுல்லாக வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் வந்து முள்ளு செடி புதராக வந்து அடைச்சி மண்டி போய் கிடக்குது. இதனால் என்ன ஆகும்னா இந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிறது வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அது 130 அடி அகலத்தில் போகக்கூடிய அந்த தண்ணி வந்து வெறும் 10 அடி அகலத்துக்குள்ளே போகணுன்னா அது வந்து அந்த ஃப்ளோ வந்து அதுக்கு பெரிய அதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும். இந்த தண்ணியோட ஓட்டத்துக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். இப்போ இதனால் என்ன ஆகும்னா இந்த தண்ணி இது வழியாக ஓட முடியாமல் சைடில் ஏறி இங்கே ஊருக்குள்ளே வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்த இடம் ரொம்ப பாதிக்கப்படும். அதனால் இந்த ஓடை வந்து 130 அடி அகலம் உள்ள இந்த ஓடையை வந்து பழைய மாதிரி 130 அடி அகலத்துக்கு அதை ரெடி பண்ணி இந்த முள்ளு செடி புதரெல்லாம் அகற்றி அதை இந்த ஓடையை வந்து அதோட போக்கில் அதுக்கு அந்த தண்ணியோட ஃப்ளோ அந்த நீர் ஓட்டம் எப்படி போக முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்பாக அமைஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இதை வந்து தூத்துக்குடி கார்ப்பரேஷன் பார்க்குறதா, ஓட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றியம் பார்க்குறதா அப்படின்றது இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் இதோட கையில் எடுத்து இந்த இதை அகலப்படுத்தி கொடுத்தா நல்லதாக அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்கிறது ஒன்று தான். அங்கேருந்து தண்ணி வந்துடுது, இங்கேருந்து போகிறதுக்கு இடம் கிடையாது. இந்த இதெல்லாம் சீர் பண்ணி அமைச்சு இதெல்லாம் ஒதுக்கி எங்களுக்கு தரணும்னு சொல்லி நாங்கள் வேண்டுகளோடு வேண்டுகிறேன். எதனாலன்னா நீங்கள் சீர் பண்ணலை அப்படின்னா இந்த தண்ணி பூரா ஊருக்குள்ளே வந்து சீரழிச்சிடும். எப்படி சீரழிக்கணும்னா இந்த ஓடை உடஞ்சிட்டுனா இங்கிட்டு வெள்ளைப்பட்டி தரவகுளம், இங்கிட்டு கனவு நகர், தாளம் நகர், அங்கேருந்து வர்ற தண்ணி இங்கேருந்து வர்ற தண்ணி எல்லா தண்ணியும் இந்த ஒரு ஓடையில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு ஓடையை மட்டும் தயவு செய்து நல்லா இருப்பீங்க. ஏன்னா அங்கேருந்து தண்ணி ஓடி வந்துடுது. நீங்கள் வந்து பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து தண்ணி வந்துடுது, அங்கேருந்து தண்ணி இங்கே வரைக்கும் வந்துடுது. இந்த எண்டுக்கு அங்கிட்டு ஓட மாட்டேக்கு காணாத குறைக்கும் இதில் பூரா அவ்வளோ அடைச்சி முள்ளும் செடியும் கொடியுமா அடைச்சி கிடக்கு. கொஞ்சம் சீர் பண்ணுங்கள், சீர் பண்ணி தாங்க. கலெக்டர் நான் ஏதோ தப்பாக பேசினா மன்னிச்சுக்கிடுங்க. நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்க இடமானது அழகாபுரி தன்பாடு உப்பாற்று ஓடையாகும். இந்த ஓடையானது அதாவது எட்டயாபுரம் சாலையிலிருந்து, அதாவது நிலா சீ ஃபுட்ஸிலிருந்து சிலுவைப்பட்டி முகத்துவாரம் வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த ஆறு நீண்டு நெடிந்து உள்ளது. இதனுடைய அகலமானது கிட்டத்தட்ட 130 மீட்டர் என்று சொல்லப்படுகிறது. இந்த 130 மீட்டர் அளவானது இப்பொழுது சுருங்கி வாய்க்கால் போல் உள்ளது. இந்த உப்பாற்று ஓடையில் தற்போது முட்செடிகளும் கடல் செடிகளான அந்த கடல் பாசிகளும் கண்ணா செடி என்கிற அந்த செடிகளும் ஆக்கிரமித்து அந்த ஆற்றினுடைய அளவை அதனுடைய நீர்வழித்தடத்தை தடுத்து நிறுத்தி வருகின்ற ஒரு சூழல் தற்போது இருந்து வருகின்றது. தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் கூடுதலாக பருவமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சூழலில் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து 5 வழித்தடங்களாக இந்த உப்பாற்று ஓடையில் தண்ணீர் கலக்கின்றது. அதாவது குறிப்பாக புதியம்புத்தூர் பகுதியிலிருந்து காட்டாற்று வெள்ளம் ஆகிய வரக்கூடிய தண்ணீரும் ஏபிசி கல்லூரி வழியாக இந்த நிலா சீ ஃபுட்ஸில் கொண்டு அந்த வாய்க்கால் வழியாக செல்லுகின்ற தண்ணீரும், அதற்கு எதிர்ப்புறமாக சங்கரபேரி வழியாக வாய்க்கால் அமைத்து செல்லக்கூடிய தண்ணீரும், சவேரியார்புரத்திலிருந்து கோமஸ்புரம் வழியாக வந்து இந்த கடலில் இந்த உப்பாற்றில் கிடக்கின்ற தண்ணீரும், தாளமுத்து நகரில் அந்த வாய்க்கால் அமைத்து திட்டமிடப்பட்டு அந்த கடலில் கலக்கக்கூடிய அந்த வாய்க்காலில் கலக்கக்கூடிய அந்த தண்ணீரும் 5 வழித்தடங்களாக இந்த உப்பாற்று ஓடையில் கலந்து இது முகத்துவார பகுதியிலே வந்து சேரவிருக்கின்றது. இந்த முகத்துவார பகுதி மணல் திட்டுகளால் உயர்ந்து அதனுடைய தன்மையை இழந்துள்ளது. மேலும் இந்த பகுதியிலே முள்செடிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இதனை தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் புகார் மனுவாக அளித்தாலும் அல்லது ஓட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றியத்தில் புகார் மனுவாக அளித்தாலும் 2 தரப்பினர்களுக்கும் இது பாத்தியப்பட்டதாக இருப்பதால் இதில் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் ஒரு சுணக்கமான நிலை ஏற்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையீடு செய்து இந்த பருவமழை வரும் முன்பதற்காக இந்த ஆக்கிரமிப்புகளை, இந்த முள்செடிகளை, இந்த அமலை செடிகளை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இதனை அகற்றி குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் தேங்காமல் மக்கள் நலன் காக்கும்படி மக்கள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.